அப்பா, நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. கிருபை எங்கள் நடுவில் இறங்குவதாக. தேவாதி தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரே நாவ் நே நிகாலபா, ரே நாவ் நே நிகாலபா. தெய்வமே சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா. ரிகாபல வரவ ரிவிகாலபா, ரே நாவ் நே நிகாலபா. இயேசுவே சோதரம் சோதர. அதிசயத்தை காண பண்ணுங்க ஆண்டவரே, அதிசயத்தை காண பண்ணுங்க ஆண்டவரே, அதிசயத்தை காண பண்ணுங்க ஆண்டவரே. சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா. உங்கே கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் என்னை கிருபையிலே, ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையிலே. கிருபையே ஹல்லேலூயா. மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ரிகபலபா. நன்றி ஆண்டவரே, உம்முடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. கத்தாதி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வானத்துக்கும் தேவனே, பூமிக்கும் தேவனே, சர்வலோகத்துக்கும் தேவனே, உம்முடைய உன்னதமான நாமம் மகிமைப்படுவதாக. ஏசப்பா, எங்கள் நடுவில் நீர் வந்து இறங்கி பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பாவத்தையும் சாபத்தையும் ரோகத்தையும் முறிக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதிசயமான காரியங்களை செய்ய நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. அற்புதமான காரியங்களை செய்ய நாங்கள் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. அல்லேலூயா. உம்முடைய விலையேற பெற்ற நாம மகிமைப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிற ஏசப்பா. உம்முடைய விலையேற பெற்ற நாம மகிமைப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிற இயேசுவே, எங்களை ஒப்பு கொடுக்கிற இயேசுவே. நீர் பெரிய காரியங்களை எங்கள் நடுவில் செய்வீராக. இயேசு பெரிய காரியங்களை செய்வீராக. ஜீவனுள்ள தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. அற்புதங்களை செய்வீராக. அதிசயங்களை செய்வீராக. ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதானக்காரனர், தேற்றரவாளன் பெரிய பெரிய காரியங்களை எங்க வாழ்க்கையில செய்வீராக. இந்த ஆராதனையில செய்வீராக. இங்கே இறங்கி கிரியை செய்வீராக. நம்முடைய மகிமையான பிரசனம் இங்கே இறங்கி கிரியை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையான பிரசனத்தை ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அற்புதங்களை செய்கிற தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதிசயங்களை செய்கிற தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா
இயேசுவே மச்சோத்தரிக்கிறோம், இயேசுவே மச்சோத்தரிக்கிறோம், இயேசுவே துதிக்கிறப்பா, 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 துதிக்கிறப்பா. அபிரகாமி தேவனை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஈசாக்கி தேவனை துதிக்கிறோம், துதிக்கிறோம். யாக்கோவி தேவனை துதிக்கிறோம். நேற்று இன்றும் என்றும் மாறாத தெய்வமே உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. அல்லேலூயா. என் தெய்வமே உமக்கு சோதரப்பா, 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 சோதரப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை ஆண்டவரே, கர்த்தருக்கு மகிமை ஆண்டவரே, கர்த்தருக்கு மகிமை ஆண்டவரே, கர்த்தருக்கு மகிமை அப்பா. இயேசு ஒருவருக்கு மகிமை ஆண்டவரே, இயேசு ஒருவருக்கே மகிமை ஆண்டவரே, இயேசு ஒருவருக்கே மகிமை, இயேசு ஒருவருக்கே மகிமை. ஹல்லேலூயா. ஓ ரேகாபா லபா ரபரிபி காலபா உரிஷன மௌனி நாவுனி நிகலபா. நன்றி ஆண்டவரே. சோதரம், 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 சோதரம். நம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல கால வேளைக்காக துதிக்கிறோம். இந்த மாதத்தில் 26வது நாளில் நாங்கள் வந்திருக்கிறோம். இங்கே நடக்கிற எல்லா பகுதியிலையும் கர்த்தர் கூட இருக்கணும். பாடுகிற பகுதியிலே, ஆராதிக்கிற பகுதியில், வேதத்தை தியானிக்கிற பகுதியில், ஆண்டவரே உமக்கு செலுத்துகிற காணிக்க பகுதியிலையும் தேவன் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசாமி வர வேண்டிய எல்லா ஜனங்களையும் கர்த்தர் கூட்டிட்டு வர நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அல்லேலூயா. இசைக்கருவி வாசிக்கிற பிள்ளைகளோடும் பாடுகிற பிள்ளைகளோடும் ஆண்டவரே இங்கே ஆராதிக்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் கூட இருந்து கிரியை செய்யும்படியாக நாங்கள் நம்ம துதிக்கிறோம். புதிய புதிய குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே காணப்படுவதற்கு தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய திருநாமம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யும், அற்புதம் செய்ய, அது செய்ய இயேசு நல்ல பிதாவே. ஆமே, ஆமே. லேலுயா, 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 லேலுயா. இந்த 10 மாதம் அளவும் கர்த்தர் நம்மை சுகபத்திரமாய் பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார். ஆமென். லேலுயா. இப்பொழுதும் கூட நாம் துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே என்ற பாடலை பாடுவோம். நாம் சங்கீதக்காரர் சொல்கிறார் 148 தூதர்களே அவரை துதியுங்கள். எல்லாம் நம்ம அவரை சிருஷ்டித்த எல்லாம் அவரை துதிக்கும் போது நாம துதிக்காம இருக்க முடியுமா? ஆமென். லேலுயா. நம்முடைய துதியில அவர் பிரியப்படுகிறவரா இருக்கிறார். ஆமென். லேலுயா. இப்பொழுதும் கூட இந்த பாடலை பாடி நாம் அவருக்கு மகிமையும் துதியும் கனத்தையும் செலுத்தி கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை பாடி மகிமைப்படுத்துவோம். துதிகன மகிமையை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமையை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. தூதர்களே
நாம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். அவர் ஆவியா இருக்கிறார். ஆமென். அதனால நம்ம ஆராதிக்கிற ஆராதனை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கணும். ஆமென். லேலுயா. இப்பொழுதும் கூட நாம் அடுத்த பாடலாக ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் என்ற பாடலை உற்சாகமாக பாடி கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்தும். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன்
உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசையோ உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக அசைவாடும் ஆவியே ஓய்வேயே ஆவியே அசைவாடும் ஆவியே ஓய்வேயே ஆவியே இடமாச்சையும் இணைந்து வாருமே. இப்போ இடமாச்சையும் உள்ளம் நிரம்ப இணைந்து வாருமே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் முற்றுத்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் முற்றுத்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சுத்தமும் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சுத்தமும் நடத்தி செல்லுமையா. எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும், எங்கு சொல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. இடங்களுக்கு செல்லாம் அடுத்து பொருத்தம் ஆவியானவரே. ஒப்பிருப்பமில்லாத இடங்களுக்கு செல்லாம் அடுத்த நேரத்தில் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. தேவனுக்கு நேராக நம்மளை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன், உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உம்முடைய சித்தம் தான்ப்பா, உம்முடைய சித்தம் தான் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நிறைவேற வேண்டும், எங்க வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். தேவ சித்தம், தேவனுடைய சித்தம் எங்க வாழ்க்கையில நிறைவேறணும். ரிஷபலபா அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் தான், கர்த்தருடைய சித்தம் தான் எங்க வாழ்க்கையில நிறைவேறணும். ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய வலது கரத்தினாலே, உம்முடைய வலது கரத்தினாலே, உம்முடைய வலது கரத்தினாலே
அல்லேலூயா. ரிகமல பரபரபரபரபரபரபரப ரிகமல பரபரபரிவிகால பௌரி நாவுனி நிகால பௌரி ஷேலமா. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஜீவனுள்ள தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அக்னி தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, ஏசப்பா என்னை நீங்க நடத்துங்கப்பா, என்னை நீங்க வழி நடத்துங்கப்பா, எனக்கு போதிங்க ஆண்டவரே, எனக்கு புத்தி சொல்லுங்க ஆண்டவரே, என் மேல உங்களுடைய கரத்தை வைங்க ஆண்டவரே. நீங்க செய்த நன்மையை நான் சொல்லி துதிக்கணும், நீங்க செய்த நன்மையை நான் சொல்லி துதிக்கணும் ஆண்டவரே, நீங்க செய்த நன்மையை சொல்லி துதிக்கணும். என் தேவனுடைய செக்கன மகிமை வெளிப்படுவதாக, என் தேவனுடைய செக்கன மகிமை வெளிப்படுவதாக. ஆபிரகாமின் தேவனுடைய மகிமை வெளிப்படுவதாக. ஈசாக்கின் தேவனுடைய மகிமை வெளிப்படுவதாக. யாக்கோவின் தேவனுடைய மகிமை வெளிப்படுவதாக. வானத்தில் பூமியிலும் அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன தேவனுடைய மகிமை வெளிப்படுவதாக. உம்முடைய அதிகாரமுள்ள வல்லமை இந்த இடத்துல வெளிப்படுவதாக. உம்முடைய அதிகாரமுள்ள வல்லமை இந்த இடத்துல வெளிப்படுவதாக. தேவனுடைய அதிகாரமுள்ள வல்லமை. அல்லேலூயா. இயேசுவே ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுள்ள தேவனே வாரும், அதையிலே என்னை நடத்தோ. ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் வேற என்னை நிரப்போ. ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் வேற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவே பெரியவே. இயேசுவே வல்லவே இயேசுவே வல்லவே வல்லவே. ஜீவன் நடத்தோ. ஜீவத்தல்லூற்றிலே ஜீவன் வேற என்னை நடத்தோ. பாவிகள் துரோகிகளையா, பாவான மக்களை தூயா. பாவிகள் துரோகிகளையா, பாதகர் என் பாவம் போக்கவே, பாதகன் போல் தங்கி தீரல்லோ. தேவனே பெரியவே தேவனே தேவனே பாவம் போக்கவே. பாவி பாதகர் பாவம் போக்கவே. இதெல்லாம் அல்லேலூயா. நாங்கள் பாவிகள் துரோகிகள் ஐயா. பாவம் ஆதாம் மக்களுடையவர்கள் அப்பா.
எங்களை மீட்க வந்த இயேசுவினாலே நாங்க இயேசுவின் பிள்ளைகளாக நாங்க இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவின் பிள்ளைங்க? அந்த துதி இருக்கணும் உங்க நாவுல. நான் இயேசுவின் பிள்ளைனா அந்த துதி இருக்கணும். நான் ஆதாமின் பிள்ளைனா அதற்குரிய பலன் இருக்கு. அருமையான தேவ பிள்ளைகள, நம்ம முந்தின ஆதாமின் பிள்ளைகள் அல்ல, பிந்தின ஆதாமாகிய இயேசுவின் பிள்ளைங்க. அந்த துதி உங்க நாவுல இருக்கட்டும். ஓ ரிகாபா லாபா. நீங்க துதிக்கிற துதியில சாத்தா ஓடணும். நீங்க துதிக்கிற துதியில எல்லா இக்கட்டுகளும், எல்லா கஷ்டங்களும், எல்லா வறுமைகளும், எல்லா நிந்தைகளும், அவமானங்களும் ஓட வேண்டும். கர்த்தரை துதியுங்க. இயேசு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். உங்க துதி 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 அவே ஹல்லேலூயா. உங்க நாவின் கட்டுகள் அவுக்கப்படட்டும். இருதயத்தின் எண்ணங்கள் சிறையாகட்டும். கர்த்தருக்குள்ள சிறையாகட்டும். உங்க எண்ணங்களும் சிந்தைகளும் கிறிஸ்துவினாலே சிறையாக்கப்படுவதாக. ஓ ரிகாபலபரபா. தேவனை விட்டு தூரமாக்குகிற எல்லா தீய சக்திகளையும் இயேசுவின் நாமத்தை துரத்தி போடுங்க. ஓ ரிகாபலபா. தேவனை விட்டு தூரமாக்குகிற எல்லா சிந்தைகளும் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறி போவதாக. தேவாவினாலே நிரப்பும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பும். அபிஷேகம் மூடட்டும். அந்தகாரங்கள் நீங்கட்டும். இருள்கள் நீங்கட்டும். பலவானின் ஆவிகள் ஓடட்டும். சத்துருவின் கோட்டைகள் நறுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற, குடும்பங்களை கட்டி வைத்திருக்கிற அல்லேலூயா பொல்லாத ஆவிகள் எல்லாம் வெளியேறுவதாக. தேவனுடைய மகிமை பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மூடட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் மூடட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை போல தேவனை துதிக்க, உம்மை போல மாற, உம்மை போல அல்லேலூயா தேவ சித்தம் செய்ய ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. ரிஷபலபரபரபரபரபரபரபா. நிகபலபரபரபரபரபரபா. எல்லாரும் அவன் மனமுகந்து கர்த்தரை துதிங்க. உற்சாகத்தோடு துதிங்க. அல்லேலூயா. எல்லா தடைகளையும் உடைக்க முடியாது துதிங்க. ஓ உங்களுக்கு முன்பாக இருக்கிற போராட்டங்கள் நீங்க முடியாது. உங்களுக்கு முன்பாக இருக்கிற அவன் எல்லா கிரியைகளும் அழிக்கப்படும்படியாக விடுதலையோட இந்த உலகத்துல வெற்றி வாழ்க்கை வாழ கர்த்தரை நோக்கி துதிங்க. ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறா, எனக்குள்ளே இருக்கிறா, என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியே அருகிறா, எனக்குள்ளே இருக்கிறா, என்று ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வே. நான் பாடி பாடி ஓடி சொல்லு, எங்கும் ஓடி ஓடி சொல்லு, என் இயேசு ஜீவிக்கிறா, என் இயேசு ஜீவிக்கிறா. விடுதலை. எஸ், எல்லாரும் சேர்ந்து எனக்குள்ளே என்றே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியே தருகிறா, எனக்குள்ளே என்றே ஆனந்தம்.
அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். விஷபலவரபா இயேசுவின் நாமம் மகிமைப்படுத்து. நிரப்பி நடத்துகின்றார். தானின் மகிமை வெல்லு. ஆமென். தானின் பலி ஓரி கலபரி ஷனமோ. அதிகாரம் எனக்கு தந்தார். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்தினால அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியே தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தார். விடுதலை நாயகன் வெற்றியே தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தார். விடுதலை நாயகன் வெற்றியே தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். ரிகபலபரபா. ஓரி நாவுனி நிகலபா. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? விடுதலை நாயகர் எனக்குள்ள இருக்கிறார். விடுதலை நாயகர் எனக்குள்ள இருக்கிறார். விடுதலை நாயகர் எனக்குள்ள இருக்கிறார். ஓ ரிகலபா ரிதா ரிதா ரிகலபா. ரிஷபலபரபரபரபரபரபா. ரிகபலபரபரபரபரபரபரபரபரபா. ரிகபலபரபரபரபரபரபரபரபா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை நாயகர் எங்களுக்குள்ள வந்து இருக்கிறதுக்காக நன்றி. கர்த்தருடைய ஆவியானவர் இங்கு வந்திருக்கிறதுக்காக நன்றி. தேவாவியானவர், தேவாவியானவர். ஓ ரிகபலபரபா. எங்களுக்கு அதிகாரம் கொடுத்த இயேசுவின் நாமத்தினார், எங்களுக்கு அதிகாரம் கொடுத்த இயேசுவின் நாமத்தினார், எங்களுக்கு அதிகாரம் கொடுத்த இயேசுவின் நாமத்தினார் எல்லா பலவீனப்படுத்துகிற ஆவிகளை துரத்துகிறோம். எங்களை கட்டி வைக்க நினைக்கிற ஆவியை துரத்துகிறோம். ஓ ரிகபலபா. ஓ ரிகலபோ. இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இயேசுவின் அதிகாரத்தினாலே ஜெயமெடுக்கிறோம், 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 ஜெயமெடுக்கிறோம். தோல்விகள் எல்லாம் ஓடுவதாக, தோல்விகள் எல்லாம் ஓடுவதாக. ரிஷபலபரபரபரபரபரபரபா. ரிகபலபரபரபரபரபரபா. ரிகபலபரபரபரபரபரபா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. என் தேவனுடைய மகிமை பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஓடுவதாக. அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று தேவனுக்கு முன்பாக கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். முடிந்தவர்கள் யாவரும் எழுந்திருப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம வந்திருக்கிறது தேவனுடைய சமூகம், தேவனுடைய இடத்துல வந்திருக்கிறோம். மோசே பார்த்து கர்த்தர் சொன்னது, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொன்னார். நீங்க இருக்கிற இடம், நீங்க வந்திருக்கிற இடம் ஒரு மனுஷங்கிட்ட வரல. வானாதி வானங்களை கொல்லாத தேவன், சர்வலோகத்துக்கு தேவன், சகல ஜாதிகளுக்கு தேவன், சகல பாசக்காரருக்கு தேவன். அந்த தேவன்கிட்ட தான் வந்திருக்கீங்க. அவர் எல்லா மனுக்குலங்களை விசாரிக்கிற கர்த்தர், மனுக்குலத்தை விசாரிக்கிறவர். அருமையான தேவ பிள்ளையே, உங்களையும் விசாரிக்க வல்லமில்லவர், இந்த உலகத்தை விசாரிக்க வல்லமில்லவர். அவர்கிட்ட யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களை விசாரிக்க வல்லமில்ல தேவன். நம்ம முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவரே என் குடும்பத்தை பாரு, என் கணவனாரை பாரு, என் வாழ்க்கையை பாரு, நான் இவ்வளவு கீழா இருக்கிறேனே,
ஓ என்னை தூக்கி எடுக்கிற தேவன் நீர் அல்லவா? சிங்காசனத்தில் வீட்டில் இருக்கிற தேவன் நீர் அல்லவா? 7 குத்து விளக்கு மத்தியில உலாவுகிற கர்த்தர் நீர் அல்லவா? புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிற தேவன், குப்பையிலிருந்து தூக்கி எடுக்கிற தேவன், நுழையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கிற தேவன், படுகுழியிலிருந்து தூக்கி எடுக்கிற தேவன் நீர் அல்லவா? சொல்லி நீங்க துதிக்கும் போது, தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் போது, அவருடைய அபிஷேகம் உங்களை தூக்கி எடுக்கும். அவருடைய அபிஷேகம் உங்களை தூக்கி எடுக்கும். அருமையான தெய்வ பிள்ளை, உலகத்திலே மனுஷன் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்று கொண்டு போவதும் இல்லை. ஆனா ஒன்று மட்டும் புரிஞ்சுக்குங்க, நாம இருக்கிற நாளெல்லாம் தேவனுக்கு உண்மையாய் வாழ்ந்தா, தேவனை துதித்து கொண்டு வாழ்ந்தா, தேவனோடு வாழ்ந்தா, நிச்சயமா அந்த தேவனுடைய சகல நன்மையை காண முடியும். அந்த தேவனுடைய சகல ஆசீர்வாதத்தை காண முடியும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அது வேதனை கூட்டாது, வேதனையை கூட்டாது, வேதனையை கூட்டாது. அருமையான தேவ பிள்ளை, ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க தொடங்கினா வேதனை அவனுக்கு வராது, வியாதி அவனுக்கு வராது, பலவீனம் அவனுக்கு வராது, துக்கம் அவனுக்கு வராது. மனுஷர்கள் அவனை நெருங்க மாட்டாங்க, நெருக்க மாட்டாங்க. ஏன்னா உன்னை ஆசீர்வதித்திருக்கிற ஆசீர்வாதம் அது மனுஷனுடைய ஆசீர்வாதம் அல்ல, அது கர்த்தருடைய ஆசீர்வாதம், அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். உனக்கு வந்திருக்கிறது மனுஷனுடையது அல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் இருந்தா இந்த உலகத்தை ஜெயிக்கலாம், இந்த உலகத்தை மேற்கொள்ளலாம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமில்லவர், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமில்லவர், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமில்லவர். அல்லேலூயா. தேவனை புரிந்து வாழணும், தேவனை ருசித்து வாழணும். அல்லேலூயா. தேவனை புரிந்து வாழணும், தேவனை ருசித்து வாழணும், தேவனோடு வாழணும். அல்லேலூயா. ஏசப்பா, ஒன்றுக்கு உதவாத என்னையோ உருவாக்கி நிறுத்தின தெய்வமே, ஒன்றுக்கு உதவாத என்னையோ வாக்கி நிறுத்தின தெய்வமே, உம்மை பாடாமல் யாரை நான், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஆண்டவரை பாடாம யாரை நான் பாடுவேன், ஆண்டவரை துதிக்காம யாரை நான் துதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நுழையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தவர் நீர் அல்லவா? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? என்னை தூக்கி எடுக்கிறது ஒரு மனிதன் அல்ல, என்னை தூக்கி எடுக்கிறது வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர். எனக்காக தம்முடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்த தெய்வம். அவர் தான் என்னை தூக்குகிறார், அவர் தான் என்னை நடத்துகிறார், அவர் தான் என்னை ஆசீர்வதிக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இடம் முழுவதும் அவருடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நிரப்பி இருக்கிற காய். நம்முடைய தேவன் நம்மளோடு இருந்து பெரிய பெரிய காரியங்களை செய்கிறபடினா, நம்ம குடும்பத்தில் நாம் செய்கிற வேலையில, நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, நாம் படிக்கிற படிப்புல, அவன் எல்லாவற்றிலும் தேவன் கிரியை செய்கிறார் என்கிற நம்பிக்கை உள்ள தேவ பிள்ளைகள் அந்த தேவனுக்கு முன்பாக கரங்களை தட்டி, ஏசப்பா எல்லாவற்றிலும் நீங்க தான் ஆண்டவரே. அல்லேலூயா. ரேகாபா லாபா ராபா, ஓ ரேகாபா லாபா ராபா 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 ராபா, ரேகாபா லாபா ராபா 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 ராபா. ரே நோ ரே 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 கால பௌரி நோ.
அல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். அருமையான தேவ பிள்ளைகளே, இதாராதனையிலே கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். அவருடைய தூதர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவருடைய பிரசனம் இங்கே இருக்கிறது. அவர் இங்கே வந்திருக்கிறார். அந்த தேவனுக்கு கரங்களை தட்டி மகிமையை செலுத்துங்க, துதியை செலுத்துங்க. ஓ ரிகாபா லாபா ராபா 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 ராபா. நன்றி ஆண்டவரே. சோதரம் 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 சோதரம். அருமையான தேவ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, 10 மாதமாக கர்த்தர் நம்மளோடு இருந்திருக்கிறார். எத்தனையோ குறைகள், எத்தனையோ நஷ்டங்கள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ நாச மோசங்கள், ஆபத்துகள், விக்கனங்கள், இதன் நடுவில் கர்த்தர் நம்மளை காப்பாற்றி வந்திருக்கிறார். அந்த 10 மாதமாய் காப்பாற்றின தேவனுக்கு கரங்களை தட்டி, ஆண்டவரே எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் நல்லவராய் இருந்திரு. அதற்காய் சோத்திரம். என் மனைவிக்கு நல்லவராய் இருந்திரு, என் கணவனாருக்கு நல்லவராய் இருந்திரு, என் பிள்ளைகளுக்கு நல்லவராய் இருந்திரு, என் குடும்பத்துக்கு நல்லவராய். நாங்கள் ஆராதிக்கிற இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் நல்லவராய் இருந்ததுக்காக சோதரப்பா 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 சோதரப்பா. அல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இம்மற்றும் உதவி செய்தபடினால், இந்த நிமிடம் வரைக்கும் உதவி செய்தபடினால் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓ ரிகாபா லாபா ராபா 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 ராபா. அல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். தொடர்ந்து தேவன் நம்மளை, நம்முடைய ஆராதனையும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. தேவனுடைய மகிமை பிரசன்னம் கூட இருக்க முடியாது. நம்மள ஒருவர் செபிப்போம். அநாதி தேவனே மத்துதிக்கிறோம், அதிசயமான தேவனே மத்துதிக்கிறோம், அற்புதமான ஆண்டவரே மத்துதிக்கிறையா மத்துதிக்கிறையா மத்துதிக்கிறேன். கடந்த நாட்களில் மழையிலும் குளிரிலும் பனியிலும் நீர் பாதுகாத்த வல்லமைக்காம சோத்தரிக்கிறப்பா மத்துதிக்கிறேன். எத்தனையோ மக்கள் ஜுரத்திலும் பலகீனத்திலும் படுத்திருக்க இல்லை, தகுதியற்ற எங்களை நீர் தகுதிப்படுத்தியப்பா மத்துதிக்கிறேன். இந்த தேவாலயத்தில் இந்த ஓய்வு நாளை ஆசரிக்க நீங்கள் கொண்டு வந்து சேர்த்த அளவற்ற தயவுக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு மத்துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஜீவனின் அதிபதியை, ஜீவனை எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துறப்பா துதிக்கிறேன். அல்லேலூயா சோத்தரிக்க. தேவாலயத்தில் பாடவும் புகழவும் சோத்தரிக்கவும் நமஸ்கரிக்கவும் உமக்கு நன்றி செலுத்தவும் வந்திருக்கிறபடியால் துதிக்கிறையா துதிக்கிறேன். ஐயா துதிக்கிறேன். இதற்கு எங்களுடைய பாவங்கள் தடையாக இருந்தால் அவைகள் எல்லாவற்றையும் நீ மன்னித்து மறக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அப்பா துதிக்கிறையா. பிரசன்னம் எப்பொழுதும் ஆரம்பம் முதற்கொண்டு முடியும் மட்டும் எங்களோட வாசம் செய்யும்படி கிருபை செய்ய நீ இறங்கி வாரப்பா துதிக்கிறேன். அல்லேலூயா சோத்தரிக்கிறேன். தூரத்தில் இருக்கப்பா ஜாய்ஸை கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவனை பலப்படுத்துங்கப்பா துதிக்கிறேன். நாம மகிமைப்படட்டப்பா துதிக்கிறேன். யோனா தேவாலயத்தை நோக்கி அவன் விண்ணப்பத்தை செலுத்தினான் என்று இருக்கிறபடியாப்பா துதிக்கிறேன். அவன் எவ்வளவு நெருக்கத்திலும் ஒடுக்கத்திலும் மகிமையிலும் செல்வத்திலும் இருந்தாலும் கத்தர் அவனை கூட இருந்து நீ வழிநடத்துவதற்காக சூத்திரம். நாமம் ஆலோசனை கத்தர் என்று சொல்லியிருக்கேன். உங்களுடைய ஆலோசனை அவனுக்கு கொடுத்து நீங்கள் வழிநடத்துங்கப்பா துதிக்கிறேன். எங்கள் ஆலோசனை வீணப்பா துதிக்கிறோம். கிருபை பெரிதையா துதிக்கிறேன் துதிக்கிறேன். இன்மை தொடர்ந்தப்பா துதிக்கிறேன். அம்மாவை ஆசீர்வதி, ஐயாவை ஆசீர்வதிப்பா துதிக்கிறேன். வேத வசனத்தைகளை சார்பிழிந்து எங்களுக்கு கொடுக்கத்தக்கனையாக பரிசுத்த ஆவியானவர் தானே அவருக்கு இறங்கி அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தையும் செவியை நீங்கள் விருத்த சேதனம் செய்யுங்கப்பா துதிக்கிறேன். நாங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லி உங்களுடைய பாதத்தில் வந்து நிற்கிறப்பா துதிக்கிறேன். அல்லேலூயா. அந்த மாதங்கள் புறாவும் இந்த வாரங்கள் புறாவும் எங்களோடு கூட இருப்பீர் என்று நாங்கள் விசுவாசித்து சோத்தரிக்கிறப்பா துதிக்கிறேன். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீரப்பா துதிக்கிறேன். அவன் நீர்கால் ஓரமாக நடப்பட்ட கண்டுகளைப் போல இருப்பான் என்று சொன்னீர். அவ்விதமாக ஒவ்வொருத்தரும் அப்படியே இருக்க கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறப்பா துதிக்கிறேன். அப்பா வேத வசனங்களை ஆற்றவும் தேற்றவும் பலப்படுத்தவும் நீர் வசதி செய்யும் பாம துதிக்கிறேன். அப்படியே நீர் வாசம் செய்யுங்க பாம துதிக்கிறேன். இந்த உலகத்துக்காக நாங்கள் பயப்படல, உமக்காக தான் நாங்கள் பயந்து வாழ்கிறபடியால் நன்றி செலுத்துகிறப்பா துதிக்கிறேன். அப்படியே தேவரீர் அப்பா துதிக்கிறேன். வந்த மக்கள் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா துதிக்கிறேன். அவர்கள் கையிட்டுக்கொள்ளும் எல்லா காரியங்களும் ஆசீர்வதித்து தாரப்பா. கடன் தொல்லைகள் மாறும்படி கிருபை செய்யும் பாம துதிக்கிறேன். விலகினங்கள் வேதனைகள் நீங்கபடி கிருபை செய்யறதுக்காக சூத்திரன். இப்போ உங்களுடைய சத்திய வசனத்தை நாங்கள் கேட்டு மனமகிழ கிருபை செய்யும். எங்களுக்கு ஒரு தேவாலயத்தை கட்டித்தருவேன்னு சொன்னீங்க தானே அப்பா துதிக்க. அதை நாங்கள் மறக்கிறது இல்லை பாம துதிக்கிறேன். அப்பா விடுதலை
விடுதலையோடு நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு ஒரு இடத்தையும் அப்பா அம்மா துதிக்கிறேன். கட்டடத்தை நீங்கள் அமைத்து கொடுக்கணுமே அப்பா. பூமியில் மூவர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஜெபம் உம்மிடத்தில் வரும் என்று சொல்லியிருக்கப்பா அம்மா துதிக்கிறேன். நீ கேட்கிற தேவன் நம்மளுடைய செவி மந்தமானதில்லை அப்பா அம்மா துதிக்கிற போது கரம் எங்களுக்கு குறைந்து போனதில்லை அப்பா அம்மா துதிக்கிறேன். வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன் என்று சாலமோன் சொன்னான் அப்பா அம்மா துதிக்கிறேன். அதே மாதிரி அப்பா நாங்களும் அதையே சொல்லி உம்முடைய பாதத்தில் நிற்கிறோப்பா அம்மா துதிக்கிறேன். கர்த்ததாமே அப்பா எங்களுக்கும் மற்ற மக்களுக்கு நீ வேறுபாடு காண்பிக்கிற தேவன், அதுக்காம சோத்தரிக்கிறப்பா அம்மா துதிக்கிறேன். இன்னும் இந்த தேவாலயத்தை நிரப்பும் ஆண்டவரை பாம துதிக்கிறோம் 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 அப்பா. சத்தியத்தை சத்தியமாய் நாங்கள் கற்றுக்கொண்டு உமது நாமத்திற்கு மகிமையை எழும்பி ஜொலிக்க கர்த்ததாமே கிருபை செய்வராக. இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தருக்கு அனந்த கோடி ஸ்தோத்திரத்தை நன்றியும் ஏறெடுக்கிறோம் அம்மா துதிக்கிறோம். அல்லேலூயா. ஆரம்பம் முதற்கொண்டு முடியும் மட்டும் அக்கினி ஜுவாலியாக்க எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீ வாசம் செய்ய வேண்டும் என்று கேட்டு சகல துதி கன மகிமை மக்கே நசன்னாக்கே இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வருகிற வெள்ளிக்கிழமை முழுவர ஜெபமும் வாக்குத்தத்த ஆராதனையும் நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் யாவரும் வந்து பங்கடைய வேண்டுமென்று அன்போடு அழைக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். நீங்கள் வாங்க, வருவீர்கள் என்று நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் தேதி அன்றைக்கு கர்த்தருடைய பந்தி ராபோஜன ஆராதனை நிச்சயம் நடைபெறும். நீங்கள் யாவரும் ஆயத்தமாகும்படி உங்களை மிக அன்போடும் பட்சத்தோடும் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நம்முடைய எல்லார்ட்டையும் உண்டியல் காணிக்கை பற்றி கொடுத்துருக்குறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேர் மறந்துருக்கீங்க, எத்தனை பேர் மறக்கலை அப்படிங்கிறது நீங்கள் கொண்டு வருகிறதுல தான் இருக்குது. ஆமே. அல்லேலூயா. சோத்திரம். நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பெட்டியை வாங்குகிறோம். நம்ம அப்பப்போ இவ்வளோ கொடு அவ்வளோ கொடுன்னு கேட்காம அதில் கிடைக்கிறத வச்சு தான் நம்ம இப்போ என்ன செய்கிறோம், தேவைகளே சந்தித்து வருகிறோம். ஆமே. அல்லேலூயா. பெரிய நம்ம வீண் செலவு பண்ணாதபடிக்கு நம்முடைய தேவைகளை கொஞ்சம் சிறுகு துள்ளி பெருவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காணிக்கையில் போடுறோம். முன்ன வந்து அது போயிடும், ஹெட் குவார்ட்டருக்குன்னு என்ன செஞ்சிடும், போயிடும். நம்ம வாங்க முடியாது. இந்த ஸ்பீக்கரு 18,000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறோம். அந்த காணிக்கை தான், வேறு என்ன செய்ய முடியும். இந்த ஸ்பீக்கர் இப்போ இது ஒன்று போதும். அந்த கூட நம்ம இது பண்ணாலும் இது ஒன்று என்ன செய்யும், தாராளமாக செயல்படும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்பீக்கரை தான் நம்ம வாங்கிக்கிறோம். ஏன்னா குவாலிட்டியான தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கிறோம். அதுபோக மீதம் இருந்ததை வைத்து தான் டைரியும் காலண்டரும் போட்டிருக்கிறோம். ஆமே. அல்லேலூயா. அது 15,275 ரூபா வந்திருக்கு. பட்டு கொஞ்சம் என் கையிலேருந்து போட்டிருக்கிறேன், அவ்வளோதான். இதனால் பெரிய காரியமெல்லாம் இல்லை. நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், கொடுத்துருக்கிற காரியங்களை நம்ம செய்கிறோம். யாரையாவது நம்ம துன்புறுத்தி பணத்தை என்ன செய்வதில்லை, கேட்பதில்லை. நீங்கள் கொடுக்கறது இங்கே இருக்குது கணக்கு. நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் அது உங்களுக்கு பயன்படுவதற்கு ஏதுவாக அதை செயல்பட நாங்கள் அதை ஆயத்தமாக இருக்கிறோம். ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம இப்போ கொஞ்சம் பேர் தான், இன்னும் கொஞ்சம் கூடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மெம்பர் கூடினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாராளமான பணம் எறும்புக்கு வரும். செலவு நம்ம திட்டமிடுவதற்கு நன்றாக இருக்கும். ஒரு சிலர் தான் சந்தா நிச்சயிறீங்க, மனப்பூர்வமாக கொடுக்குறீங்க. ஒரு சிலர் சந்தானா என்னென்ன என்ன செய்யாது தெரியாது. நீங்கள் கொடுக்குற சந்தா நாங்கள் என்ன செய்யலாம்னா சேமிக்கணும் தான் இருக்கிறோம். நீங்கள் எவ்வளோ சந்தா கொடுக்குறீங்களோ அதை சேமித்து அது ஏதாவது நன்மைகளுக்கு உதவணும் அப்படின்னு, எல்லாரையும் அந்த ஒரு கஷ்டத்துக்கு உதவணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய முழு நோக்கம். திடீர்னு ரூபிகளார் அவருடைய வீட்டுக்காரர் இறந்தபோது
நம்ம நிதியில் இல்லாமல் தான் எல்லாரும் உங்களால் முடிஞ்சதை என்ன செய்யுங்க, கொடுத்து உதவுங்க அப்படின்னும். எல்லாரும் கொடுத்தாங்க. திட்டத்திட்ட கேட்கும்போது சபையில் உள்ளவங்களும் சபையில் இல்லாதவங்களும் கொடுத்தாங்க. ஆனால் திட்டத்தட்ட இப்போ 11,000 ரூபாய்க்கிட்ட என்னமோ வந்துச்சு. அவங்கள்ட்ட 10,000 ரூபா தாராளமாக கொடுத்தோம். கஷ்டம், அந்த நேரம் உதவணும், நம்ம தான் உதவணும். அதுக்கு அங்கே இருக்கும்போது 5,000 ரூபா தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அது நிதியிலேருந்து சேர்த்து கொடுத்தோம். என் கையிலிருந்தும் போட்டு கொடுப்பேன். ஆனால் இங்கே வரும்போது நம்ம அதே மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் சின்ன சின்னதாக நம்ம சேர்த்து எப்படியாவது ஒரு இக்கட்டுக்கு என்ன செய்யலாம், உதவலாமே அப்படின்னு தான் கேட்குறோம். நீங்கள் என்னென்னா அதை கண்டுக்கிறவே வேண்டிய மாட்டேங்கிங்க. நாங்கள் அதை கேட்க மாட்டோம், நீங்கள் கொடுத்தா வாங்கிக்கிறோம். ஆமே, அல்லேலூயா. நாங்கள் அதை பற்றி உங்களை என்ன செய்ய மாட்டோம், டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டோம், உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம். ஆனால் நம்ம கொடுப்போம், கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், கொடுப்பார் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கையில் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக நாங்கள் என்ன செய்வோம், அதுக்கு உங்களுக்கு பாத்திரவானாக இருப்போம். ஆமே, அல்லேலூயா. என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல, உங்களுக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போனா நீங்கள் என்ன செய்யணும், உங்களால் முடிஞ்சது. இவ்வளவுதான் இல்லை, நிறைய இடத்துல அப்படி இப்படி கொடு அப்படி, நாங்கள் அப்படி கேட்கல, உங்களால் முடிஞ்சது செய்யுங்க. ஆமே, ஆமே, முடிஞ்சது போதுங்க, கஷ்டப்பட வேண்டாம். நான் எங்கள் வீட்டில் சொல்லிட்டேன், இனி நம்ம பொறுமையாக இருக்கிறதுக்கு காலம் அல்ல. அதனால் ஊழியத்தில் நாம் இன்னி நம்ம மக்கள் நம்மளை இத்தனை பேர் நம்பி வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம ஒரு நம்பிக்கைக்கு ஊற்றுற அளவுக்கு சில காரியங்களை என்ன செய்யணும். கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துட்டாரு, இந்த மக்கள் நம்மளை நம்பி வந்திருக்கிறாங்க, கர்த்தரும் கொடுத்துருக்கிறார், நாம் என்ன செய்யணும், அதற்கு செயல்படணும், செய்யணும் அப்படின்னு ஒரு முழு நம்பிக்கையில் இருக்கிறோம். ஆமே, அல்லேலூயா, சோத்திரம். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம், மிக தைரியமாக இருக்கலாம். நமக்கு எப்பவும் போட்டு வீடுகளில் போடா இருக்குது இல்லையா, சோத்திரம். அதனால் இந்த வருஷம் அது வேண்டாம், இப்படி போவோம் அப்படின்னு சொல்லி இப்படி இறங்கியிருக்கோம், டைரி போட்டிருக்கோம். கொஞ்சம் கூடனா ஒரு வழக்கமாக போர்டில் அடிக்கிறோட இது கூட, ஆனாலும் பரவாயில்ல, யாரையும் நம்ம கஷ்டப்படுத்தாமல் என்ன செஞ்சுருக்கோம், வேலையை முடிச்சிருக்கோம். ஆமே, சரி போட்டோம். நீ அதுலேயே நமக்கு நேரம் போக வேண்டாம். அடுத்து நமக்கு கிறிஸ்துமஸ் வருது, புத்தாண்டு நிச்சயப்போது வரப்போகுது. நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த இயரோட இந்த மாதிரி நிலைமையெல்லாம் மாற்றிக்கொண்டு வருகிற இயர்லையாவது நம்ம எல்லோரும் ஒரு காரியங்களை உறுதிப்பட செய்யணும், கர்த்தருக்காக செய்யணும். எனக்காக செய்யக்கூடாது, கர்த்தருக்காக செய்யணும். இனி இருக்கிற 2 மாதமும் ஒரு நல்ல ஜெபத்தில் நீங்கள் ஒத்துழைத்தால், நல்ல ஜெபத்தில் நம்ம பிரவேசித்து ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே ஒரு புது பலத்தோடு, ஒரு புதிய தரிசனத்தோடு, ஒரு புதிய நடத்திப்போடு என்ன செய்யணும், போகணும். நீங்கள் அதை லைவ் பண்ணணும். எனக்கு ஆசை இருக்குங்க, எனக்கு இப்படி புது வருஷத்தில் நம்ம பழசுலேயே போகிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. புது அனுபவங்களோடு நம்ம வரணும். புது வருஷம்னா ஒரு புது அனுபவம் இருக்கணும், ஒரு புது தரிசனம் இருக்கணும், ஒரு புது செயல்பாடு இருக்கணும். இதுதான் எங்களுடைய மெயின் நோக்கமே. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், அதே மாதிரி வரணும். அந்த புது அனுபவம், புது ஆவிக்குரிய அனுபவம், புதிய அந்நிய பாஷை, புதிய கிருபைகள் எல்லாமே புதுசாக மாறணும். பழசாவே இருந்தால் நம்மளை பார்க்குறவங்க அப்படியே தான் பார்ப்பாங்க. நாம் மாறணும்னா ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவர் மாற்றி கொடுப்பாரு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? எல்லோரும் பைக்கில் வர்றோம், பைக்கிலே வந்துக்கிட்டு இருந்தா நம்மளை பார்க்குறவங்கள யாருமே ஏற்று பார்க்க மாட்டாங்க. சைக்கிளில் வர்றவங்க பைக்கில் வந்தாங்கன்னா பரவாயில்ல, நேற்று வரைக்கும் இவங்க சைக்கிளில் போனாங்க, இப்போ எதில் போகிறாங்க, பைக்கில் போகிறாங்களே அப்படிம்பாங்க. இவங்க பரவாயில்ல, இவ்வளோ காலமும் பைக்கிலே போனாங்க, இப்போ என்ன எதில் போகிறாங்க, காரில் போகிறாங்களே. இதுதான் ஜனங்களுடைய இது. ஆனால் நாம் இந்த பைக்கே போதும், இந்த இதே போதும், இந்த வீடே போதும்,
இப்படியே உக்காந்துட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதாங்க தப்பு. இப்போ இருக்கிற வீடு நமக்கு போதாது. சின்ன குடும்பமாக இருக்கும்போது அந்த வீடு தான் சரி, பெரிய குடும்பமாக வரும்போது பெரிய வீடு வேணும். நானும் ஆண்டவர்கிட்ட பங்களா கட்டிட்டு இருக்கேன், தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவரே, நான் இவ்வளோ நாள் ஊழியம் செஞ்சுருக்கேன், உமக்கு வேலை செஞ்சுருக்கேன், எனக்கு நீர் ஒரு பங்களா தரணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆமே சோத்திரம். நான் பணம் போட்டெல்லாம் என்ன செய்ய மாட்டேன், பண்ண மாட்டேன். எனக்கு பங்களா வேணும் அப்படின்ட்டு இருக்கேன். அது நீர் எப்படிப்பட்ட பங்களா கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். ஆனால் எனக்கு பங்களா வேணும். நான் உம்முடைய வேலைக்காரன். ஜனங்களை என்ன செய்ய மாட்டேன், துன்புறுத்த மாட்டேன். நீங்கள் தான் தரணும். நான் கேட்குறேன். அப்போ ஆண்டவர் பங்களா கொடுத்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இதாங்க நம்ம பெருசாக தான் கேட்க சொல்கிறாரு. நாம் ஆண்டவர் கொடுக்க முடியாதுன்ட்டு நாம் உட்காந்துட்டு இருக்கோம். இப்போ இருக்கிற வீடு போதும், இப்போ இருக்கிற ரூம்பு போதும், இப்போ இருக்கிற இதெல்லாம் வேண்டாம். நம்ம ஆண்டவரால் கொடுக்க முடியுமா முடியாதா? அப்போ உறுதியான ஜெபம் வேணுங்க, உறுதியான ஜெபம் வேணும். சரி, இன்னைக்கு நம்ம வேத வசனத்துக்கு நேராக போவோம். இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட சில காரியங்களை பேசணும், உற்சாகமான சில வார்த்தைகள்லாம் பேசணும். கத்த பெரியவர். இப்போ நம்ம வேத வசனத்துக்கு நேராக வாருங்க. சோத்திரம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 பேதுரு 3:9. நல்லா கவனிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல், கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். இப்ப நம்ம இது என்ன, இந்த வசனம் என்ன கான்செப்ட்ல வாசிக்கிறோம்? இந்த வசனம் உங்களுக்கு என்ன புரியுது? தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, இயேசு இந்த உலகத்துக்கு வருவதற்கு தாமதிக்கிறார் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா அவர் சொல்றாரு, இல்ல அப்படி அல்ல. மனுஷர்கள் நினைக்கிறபடி இயேசுவானவர் தாமதிக்கல. கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல். எதை குறித்து தாமதமாயிராம? வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தாமதமாயில்ல. அப்புறம் எதுக்கு ஐயா அவர் தாமதமா இருக்கிறாரு? ஒருவரும் கெட்டு போகாம எல்லாரும் மனம் திரும்பி பரலோகத்துக்கு வரணும் அப்படிங்கறத குறித்து தான் கர்த்தர் தாமதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எல்லாரும் என்ன செய்யணுமா? மனம் திரும்ப வேண்டும். அதாவது தன்னால உண்டாக்கப்பட்ட மனிதன், தமது சாயலின்படி ரூபத்தின்படி உருவாக்கப்பட்ட மனுஷி, இவங்க எங்க போகக்கூடாது? நரகத்துக்கு, பாதாளத்துக்கு, எரி நரகத்துக்கு போகக்கூடாது என்று எண்ணி மனுக்குலங்களுக்கு, மனிதனுக்கு, மனுஷிக்கு தேவன் என்ன செய்கிறார்னா தருணங்களை கொடுக்கிறார், சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார், வாய்ப்புகளை கொடுக்கிறார். ஆமே, ஆமே, ஆமே. அல்லேலூயா. என்ன கொடுக்கிறாரு? தருணங்கள், வாய்ப்புகள், சந்தர்ப்பம் கொடுக்கிறார். இப்ப இந்த தருணத்தையும் இந்த சந்தர்ப்பத்தையும் இந்த வாய்ப்பையும் பயன்படுத்துகிறவர்கள் பாக்கியவான்களா இருக்கிறாங்க. இந்த தருணத்தையும் இந்த சந்தர்ப்பத்தையும் இந்த வாய்ப்பையும் பயன்படுத்தாம அஜாக்கிரதையா இருக்கிறவர்கள் என்ன செய்யறாங்க? பாக்கியவான்களா இல்லாமல் போகிறார்கள். இதை பயன்படுத்துகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமே, அல்லேலூயா. இதை நழுவ விடுகிறவர்களுக்கு பாக்கியவான்களா இருக்க முடியல.
நல்லா கவனிங்க. தேவன் ஏன் தாமதிக்கிறார் அப்படின்னா, என் பிள்ளை இருக்கு, ஒவ்வொருவருக்கும் பிள்ளைகள் இருக்கு. இப்போ என் பையன் இருக்கா, எனக்கு மகன் இருக்கா, மருமகன் இருக்கா, மகன் மருமக எல்லாம் இருக்காங்க. இவங்களை குறித்து எனக்கு என்ன ஒரு எண்ணம்னா, இவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு என்னுடைய எண்ணம். என்னுடைய எண்ணம் இருக்குமா இருக்காதா? உங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியாது. ஆனால் பெற்றவங்களுக்கு நம்ம பிள்ளை எப்படி இருக்கணும், நல்ல நிலைமையில் இருக்கணும் அப்படின்னு என்னுடைய எண்ணம். அப்போ என் பிள்ளையானாலும் சரி, இல்லை மருமகளானாலும் சரி, இல்லை மகளானாலும் சரி, மருமனானாலும் சரி, அதற்கு அவர்கள் உடன்பட்டு இருந்தால் அது எப்படி இருக்கும், அந்த நிலைமைக்கு ஆளாக முடியும். இது என்னுடைய எண்ணம், என்னுடைய கான்செப்ட். அப்போ ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு தாயும் பிள்ளைகள் கெட்டு போவது விருப்பம் இல்லை. அவங்க நல்ல நிலைமையில் இருக்கணும் தான் ஒவ்வொரு தகப்பனுக்கும் ஒவ்வொரு தாய்க்கும் விருப்பம். சரியா? விருப்பம் நல்லா இருக்கணும், சமுதாயத்தில் நல்லா இருக்கணும், இந்த ஊரில் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் விருப்பம். பட் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம விரும்புகிறோம், நம்ம எல்லாம் இருக்கு, நம்ம பிள்ளைகளை குறித்து இருக்கிறோம். இதே போல நாம் இயேசுவானவர் தம்மை போல உருவாக்கப்பட்ட மனுஷன் என்ன செய்யக்கூடாது, கெட்டு போக கூடாதுன்னு யார் விரும்புகிறா? கர்த்தர் விரும்புகிறாருங்க. அதனால தான் அவர் சொல்றாரு, அவர் தாமதிக்கிறதெல்லாம் சும்மா அதுக்காகலாம் கிடையாதுங்க. வாக்குத்தத்தத்துக்காகவும் என்ன செய்வதில்லை, தாமதிப்பில்லை. அவர் எதற்காக தாமதிக்கிறார்னா, எல்லாரும் என்ன செய்யணும், மனந்திருமனும் அவர் தாமதிக்கிறார். பாருங்க, தேவனுக்கு ஆலயம் கட்டின ஒரு மனிதன் பைபிள்ல இருக்கு. சாலமன் ஆலயம் கட்டினார். ஆனால் கோரேஷ் ஆலயம் கட்டினது நமக்கு யாருக்காவது வருதா வாயிலிருந்து? வரமாட்டது. கோரேஷ் என்ன கட்டினாரு? ஆலயம் கட்டினாரு. சாலமன் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டு கட்டினதுனால நம்ம யாரை சொல்றோம்? சாலமன். ஆனால் சாலமன் ஆலயத்தை கட்டினார். யாருக்கு? தேவனுக்கு. இந்த சாலமன் வழி தவறி போயிட்டான், பாவத்துக்குள்ளே விழுந்துட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் வேத வசனத்தை போதிக்கிறேன், உங்களுக்கு மூளையில் இதை கொண்டு வர்றேன். நீங்கள் இதை கேட்குற மட்டுமல்ல, இதை கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில் அதை என்ன செய்யணும், அலசி பார்க்கணும். ஆமே, அல்லேலூயா, சோத்திரம். கேட்டுட்டு விட்டுட்டு போகிறதுக்கல்ல, இதை நம்முடைய வாழ்க்கையில் இதை போல் ஏதாவது இருக்கான்னு நம்ம அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்போ இவர் ஆலயத்தை கட்டினார், தேவனுடைய இடத்துல விண்ணப்பம் பண்ணினார், பலிகளை செலுத்தினார், எல்லாம் செய்தார். ஆனால் இவர் தேவனை விட்டு என்ன செஞ்சிட்டாரு? விலகிட்டாரு. கர்த்தர் அப்படி இருந்தும் சாலமன் கெட்டு போகக்கூடாது, சாலமன் என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு எத்தனை முறை எச்சரிச்சாரு? எத்தனை முறை? 2 முறை என்ன செஞ்சாரு? எச்சரிப்பு கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார், எச்சரிப்பு கொடுத்தாருங்க. அவன் திருந்தனானா? 2 முறை எச்சரிப்பு கொடுத்தாரு, திருந்தலை. இவை திருந்தாதனால 3 சத்துருக்களையும் எழுப்பி விட்டார், அதுலேயும் என்ன செய்யலை? திருந்தலை. கர்த்தரே எழுப்பி விடுறாருங்க சத்துருக்களை. அப்போ சத்துரு ஒன்று உருவாகிறான்னா அது நம்மளால தான் என்ன செய்யலாம், உருவாகிறான்னு நீங்கள் நினச்சிக்கணும். நான் படிக்கும் போதெல்லாம் அதை சிந்திப்பேன், பல தடவை படிச்சிருக்கேன், பல தடவை சிந்திச்சிருக்கேன். ஆனால் இப்போ அதிகமாக அதை படிக்கும்போது சிந்திப்பேன், இந்த நிலைமை நமக்கு ஆகக்கூடாது. காலமெல்லாம் ஊழியம் செய்துட்டு நரகத்துக்கு போகிற அனுபவம் நமக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இப்படி சிந்திக்கிறது தான். இப்போ சாலமனுக்கு அப்படி செஞ்சார். வேதாமத்தில் ஒரு பகுதியிலே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, 18ஆம் அதிகாரம், மத்தேயு 18ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இயேசுவானவர் ஒரு காரியத்தை சொல்றாரு.
என்ன சொல்றார்னா, அவன் செவி கொடாமல் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும். அதாவது அது உறுதிப்படுத்தும்படிக்கு ஒருவரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்துக. இதுதான் ரியலி. அதாவது முதல்ல தனியா நீ சொல்லு, அதை கேட்கலன்னா 2 பேரை கூட்டிட்டு போய் என்ன செய்ய சொல்லு, அதையும் கேட்கலன்னா சபைக்கு என்ன செய்ய தெரியப்படுத்திட்டு ஒதுங்கிரு, நான் பார்த்துக்கிறேன். அப்போ ஆண்டவரே 1-2 சாட்சிகளை என்ன செய்கிறாரு, உறுதிப்படுத்துகிறார். இப்போ நம்முடைய இங்கே நல்லா கவனிக்கணும். அப்போ ஒவ்வொருவருக்கும் பல தருணங்களை தேவன் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். தருணங்கள் ஒரு தருணங்களில் குறைஞ்ச 2-3 தருணங்கள் வரும். அதை சரியாக கண்டுபிடிச்சி அதில் கேட்ச் பண்ணி என்ன செஞ்சணும், ஓடிடும். ஒரு தருணத்தை நழுவ விடலாம், ஒன்றும் இல்லை. என்னுடைய சகோதரன் வீடை விற்கிறேன்னு என்று சொல்லும்போது நான் நழுவ விட்டுட்டேன். அன்னைக்கு எனக்கு அவன், ஐயோ சகோதரனே, அவன் நினச்ச மாதிரி நம்ம நினச்சிடக்கூடாதுன்னு கர்த்தருடைய பார்வையில் நான் சிந்திச்சு நான் யோசனை பண்ணி, நீ சொல்லு நான் வாங்கிக்கிறேன், உனக்கு 1 மாதத்துக்கு 2 மாதம் 3 மாதம் கூட என்ன செய்கிறேன் டயம் கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அவன் செய்த தீமையை என் இருதயத்தில் நான் என்ன செய்யலை, கொஞ்சமாக நினைக்கலங்க. கர்த்தர் அது அறிவார். ஆனால் ஒரு சந்தர்ப்பம் பார்த்து அவங்க செய்த காரியங்கள்லாம் இங்கே சொன்னால் சரிப்பட்டு வராது. பெந்தகோஸ்காரங்க செய்கிறது இதுதான். இனி ஒரு தருணம் இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு நான் நினைக்கல. இனி ஒரு தருணம் வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஆமே. ஏன்னா இன்னொரு தருணம் வரும். அதுக்காக நான் அந்த இடத்த வாங்குவேங்கிறக்கா நான் சொல்ல. இன்னொரு தருணம் வரும். ஒன்று அந்த இடத்துல நீ போகாதன்னு கர்த்தர் எனக்கு என்ன செய்வார் சொல்லுவார். அல்லனா அந்த இடத்த எனக்கு என்ன செய்வார் கர்த்தர் கொடுப்பார். இதுதான் என்னுடைய ஒரு தருணம். இன்னொரு தருணம் எப்படி வரும், ஒன்று நீ அந்த இடத்துக்குள்ளே நீ போகாத அப்படின்னு எனக்கு ஒரு இதுதான் 2வது தருணம். 3வது தருணம் வரைக்கும் நம்ம இருக்கிறோமா இல்லையாங்கிறது அப்புறம் பார்ப்போம். ஆனால் முதல்ல நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், அந்த இடம் வேண்டான்னு நீ சொல்லிட்டேன், நான் போகலைங்கிறேன் ஆண்டவர்கிட்ட. அப்போ அந்த இடத்துக்கு பதில் எனக்கு என்ன செய்யும், வேற தாரும் தான் கேட்குறேன். அதனால தான் பங்களா கேட்குறேன். மனுஷன் கொடுக்கறது சாதாரண வீடாக இருக்கும், கர்த்தர் கொடுக்கறது பங்களாவாக தான் இருக்கணும். ஆமே, அல்லேலூயா, சோத்திரம். இது வந்துங்க நம்முடைய எண்ணங்கள் வேற. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அவர் கெட்டு போகக்கூடாது, யாரும் கெட்டு போகக்கூடாது, அதுக்கு தான் உபவாசம் ஜெபம். இப்போ யாரும் கெட்டு போகக்கூடாது, யாரும் பாவத்துக்குள்ள ஆளாகிடக்கூடாது, யாரும். இப்போ உங்களுக்கு ஏன் இந்த ஜெபத்தை நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, முன்ன வந்து இந்த காலங்கள்லாம் இல்லை, செல்போன் காலமெல்லாம் கிடையாது. அதனால் வேலை செஞ்சுட்டு வருவோம், அப்படியே படுத்துக்குருவோம், போய்க்குருவோம் அப்படின்னு. இப்போ அப்படி இல்லை. இப்போ எங்கே இருந்தாலும் நம்ம கூடி ஜெபிக்கிற மாதிரி சில காரியங்களை என்ன செய்கிறது வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் அந்த இரவு நேரங்களில் சரி உறங்க போகிறதுக்கு முன்னே இப்படியாவது ஒரு ஜெபத்தில் ஜனங்கள் என்ன செய்யட்டும், பங்கடைஞ்சிட்டு அவங்க உறங்கட்டுமே அப்படின்னா அந்த ஜெபத்தை வச்சுருக்குறோம் 9 to 10. இப்போ அது கூட ஒருவேளை அது ரொம்ப டைமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் முன்ன வைக்கிறனாலும் நம்ம என்ன செய்யலாம், மாற்றி வைக்கலாம். ஆமே, அல்லேலூயா, சோத்திரம். எனக்கு தெரிஞ்சு 9 to 10 ஒரு நல்ல டைம். 8:30 அப்படின்னு சொன்னோம்னா சில பேர் 8 மணிக்கு தான் வீட்டுக்கே நினைச்சுவாங்க வருவாங்க. அப்போ 8 மணிக்குன்னா அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் 8:30 9 மணிக்கு வச்சோம்னா சரியாக இருக்கும். அப்போ அந்த அவங்க கொஞ்சம் உட்காந்து எந்திரிக்கவோ, அப்புறம் அவங்க சமையல் காரியங்களை பார்க்கவோ, அந்த ஜெபத்துக்கு உட்காருவதற்கு அது எப்படி இருக்கும், ஏதுவாக இருக்கும். இது ஒரு சந்தர்ப்பம்.
இது ஒரு சமயம். நம்ம சபையாராக கூடுவதற்கு, ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் நம்ம தேவனுடைய சமூகத்தில் கூடுவதற்கு இது ஒரு வாய்ப்பும் தருணமும். ஆமே ஆமே அல்லேலூயா. ஆனால் நம்ம கூடுகிறோமா அப்படின்னா அது ஒரு இது. இப்போ இது ஒரு சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்குதுங்க. இப்போ நம்முடைய வேதத்தினுடைய அடிப்படை என்னன்னா, நம்முடைய பிரசங்கம் என்ன, தலைப்பு என்ன அப்படின்னா, இப்போ வேத வசனத்துக்கு நேராக வாங்க. சங்கீதம் 14:2. சங்கீதம் 14:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க, உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க, கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். இங்க என்ன சொல்றாருன்னா, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க, கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். நம்ம தலைப்பு என்ன இப்ப சொல்லுங்க பாப்பா. உணர்வுள்ளவன் உண்டோ, இதுதான் தலைப்பு. உணர்வுள்ளவன் உண்டோ. யா நம்ம ஆலயத்துக்கு போறோம், தேவனை ஆராதிக்கிறோம், ராபஜன் எடுக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். உணர்வு உண்டோ? ஆலயத்துக்கு வருவது எல்லாரும் வருவாங்க, ஆலயத்தில் எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க, ஆலயத்தில் இயேசு வருவார். யாருக்கும் நிச்சயாது தெரியாதுங்க. இயேசு வந்தார், ஆயத்தமா இருந்த 84 வயது உள்ள அன்னாளுக்கு தான் இயேசு தெரிஞ்சு, வயது முதிர்ந்த சிமியோனுக்கு தான் இயேசு தெரிஞ்சு. அங்க எல்லாம் இவங்க 2 பேர் தான் அங்க ஆலயத்தில் இருந்தாங்களா? சொல்லுங்க பாப்பா. தேவாலயத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. அதுல இயேசுவானவர் வந்தாரு. இயேசுவானவர் வந்தாரு. ஆனா எல்லாரும் கர்த்தரைத்தான் ஆராதித்தாங்க, எல்லாரும் கர்த்தரைத்தான் துதித்தாங்க. ஆனா எல்லாருக்கும் இயேசுவானவர் என்ன செய்யல, தென்படல. அன்னாளுக்குத்தான் தென்பட்டாரு. அவன் உபவாசத்தோடு உட்கார்ந்துருக்காரு. ரட்சிப்பு உண்டாகும் அப்படின்னு. என்ன உண்டாகும்? ரட்சிப்பு உண்டாகும். ரட்சிப்புக்காக காத்திருந்தால் சிமியோன் ரட்சிப்புக்காக என்ன செய்தான்? காத்திருந்தான். அந்த பிள்ளையை வாங்கினான். இயேசுவானவர் வந்த பிள்ளையை என்ன செய்தான்? வாங்கினான். இயேசுவை கையில வாங்கினாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதனாலதான் இயேசு சொல்றாரு, இப்ப உள்ள மந்தைக்கு சொல்றாரு, கிறிஸ்தவர்களுக்கு சொல்றாரு, திருடன் வருகிற விதமா வருவேன். எப்படி வருவேன்? திருடன் சீக்கிரட்டா வருவேங்கிறார், ரகசியமா வருவேன். அதோட அவர் முடிக்காம விசுவாசத்தை என்ன செய்யறாரு? பார்க்கிறார். விசுவாசத்தை பார்க்கிறார். இப்ப எல்லாரும் இயேசுவுக்கு போகணும்னு காத்திருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் மெசியா வருவார் என்று காத்திருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்க யார் வருவார் காத்திருந்தாங்க? மெசியா வருவார். ஆனா அவங்களுக்கு என்ன இல்லை? உணர்வு இல்லை. மெசியா வருவார்னு என்ன செஞ்சாங்க? காத்திருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன இல்லை? உணர்வு இல்லை. உணர்வு இல்லாத நேரத்தில் யார் வர்றா? இயேசு வந்து பிரசங்கம் பண்ணார். உணர்வு இல்லாத நேரத்தில் இயேசு வந்து பிரசங்கம் பண்ணுகிறார். மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கு? இப்ப நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன்.
இந்த பிரசங்கம் முடியும் காலம் வந்துவிட்டு இன்னும் ஒரு பிரசங்கம் இருக்குது. அது ஊழியக்காரங்கள்ல தூதன் பிரசங்கம் பண்ணுவானா மனம் திரும்ப சொல்லி கைவிடப்பட்டவங்களுக்கு. யாருக்கு? உணர்வு இல்லாமல் இருந்து கைவிடப்பட்டவர்களுக்கு அடுத்து ஒரு பிரசங்கம். இப்படிலாம் ஒரு தருணம் கொடுக்காரு பாருங்க. எல்லாம் புரிஞ்சுக்குங்க. அதுக்காக நீங்கள் உணர்வு இல்லைன்னு நான் சொல்ல வரல. நான் அந்த வசனத்தை நான் பேசாமல என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அது உங்களை சார், நீங்கள் உணர்வாக இருக்கிறீங்களா இல்லையான்னு அது உங்களுக்குள்ளே தான் இருக்குது. ஏன்னா உங்கள் இருதயம் உங்களோட இருக்குது, என் இருதயம் என்னோட இருக்குது. ஆனால் வசனம் இங்கே இருக்குது. கர்த்தர் சொல்கிறத நம்ம என்ன செய்யணும், சொல்லணும். மந்தைக்கு என்ன செய்யணும், சொல்லணும். இன்னைக்கு புல் இதுதான். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு மேய்ச்சல் இதுதான். அப்போ இங்கே என்ன சொல்கிறான்னா, மனுஷன் பூமியில் வாழுகிறவர்கள் இப்போ எப்படி இருக்கிறாங்களா, உணர்வோடு இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னா, நீங்கள் இப்போ கேட்டால் உங்களை குறித்தே நம்ம சொல்ல வேண்டாம். வேதாமத்தில் நடந்ததுட்டு அப்புறம் நம்ம வருவோம். வேதத்தில் நடக்கிறதை சிந்திச்சுட்டு அப்புறம் நமக்கு வருவோம். இப்போ பூமியில் வாழும் மனிதர்கள் எல்லாம், மனுஷியர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க முதல்ல அதை பாருங்க. மனுக்குலம் யாரை பார்க்கிறது? மனுக்குலம் இப்போ யாரை பார்க்கணும்? இப்போ இளைய சந்ததிகள்லாம் யாரை பார்க்கணும்? சினிமா நடிகை யூடியூப்பில் வர்ற மணிக்கூறு போடுறதெல்லாம் விட்டுட்டு இப்போ ஷார்ட்டுன்னு ஒன்று என்ன செய்கிறான் போட்டிருக்கான். அதை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். எல்லாமே நம்ம இதுவும் போகுது. நம்ம இதுவும் ஷார்ட்டில் என்ன செய்யுது போகுது. யூடியூப்லேயும் போகுது, இன்ஸ்டாகிராம்லேயும் போகுது, ஷேர் ஷாட்லேயும் போகுது, அது எக்ஸ்லேயும் என்ன செய்யுது, வலையதளத்துலேயும் போகுது. ஆமாம், எல்லா இதுலேயும் நம்ம போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். லிங்க்லையும் போட்டோம், இப்போ நிறுத்திட்டோம். ஆனால் பார்க்குறவங்க இருக்காங்க. சபையார் பார்க்குறாங்கல்ல. இப்போ சபையாருக்கெல்லாம் நான் லிங்க் அனுப்புறது கிடையாது. டெய்லி போடுற வசனம் யாருக்கும் அனுப்புறது கிடையாது. இப்போ அவங்க வேணும்னா என்ன செய்யட்டும், பார்க்கட்டும் அப்படின்னு விட்டேன். ஏன்னா நாம ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இது எல்லாமே அதில் இருக்குது. உலகத்தை இப்போ எப்படி வச்சிருக்கான்னா, சினிமாவுக்கு கீழே இந்த வாலிப பிள்ளைகளை என்ன செஞ்சிட்டான், கொண்டு போயிட்டான். சில பெண்களை கொண்டு போயிட்டான், சில ஆண்களை கொண்டு போயிட்டான். இப்படி கொண்டு போய் வச்சிருக்கிறான். இப்போ உலகம் யாரை பார்க்கணும், சினிமாவை பார்க்குது. சமையல் இப்போ ஒரு சமையல்னா இப்போ எதை போய் பார்க்குது, யூடியூப் எடு இந்த சமையல் இருக்கு. நாம் சுயமாக படிக்கிறக்கும் நாம் இன்னொருவங்க போட்டிருக்கிறத பார்த்துட்டு நம்ம செய்கிறக்கும் அது சாப்பிட உதவாது. கடைசி கீழே தான் கொட்டணும், தெரியுமா? நாங்கள் பல தடவை கேட்க செய்யணும் செஞ்சு கீழே கொட்டியிருக்கோம். அதை பார்த்து என்னைக்கு அதை பார்த்துட்டு நிறுத்திட்டு இப்போ நாங்களாம் செய்ய படித்தோமோ, இப்போ எங்கள் பாப்பா கேட்க செய்வான், என் ஜாய்ஸும் கேட்க செய்வான். நாங்களா படித்தோம், அது அனுபவம். ஒருத்தர் செய்கிறத வச்சுட்டு நீ என்ன செய்யக்கூடாது. பரலோகத்தை அப்படின்னா இனி என்ன செய்யணும், யூடியூப்பில் அடிப்பாங்க, பரலோகத்துக்கு ஏறி போவது எப்படி. யூடியூப்பில் இனி அப்படி தான் அடிப்பாங்க. இன்ஸ்டாகிராமில் போடுறாங்களே பரலோகத்துக்கு ஏறி போடுறது எப்படின்னு, அப்படியே படி மாதிரி வச்சுக்கிட்டு ஏசாமி அங்கேருந்து வர்ற மாதிரியும் இவங்க இங்கேருந்து போகிற மாதிரியும் ஏசுவானவர் தூக்குற மாதிரி அப்படிலாம் வராது. அவன் அப்படிலாம் ஏச நீச்ச மாட்டார், வரமாட்டார். அதெல்லாம் கற்பனையில் போடுறது.
அதை பார்த்துட்டு இப்படி தான் பரலோகத்துக்கு நம்ம ஏறி போக போகிறோம் அப்படின்னு யாராவது யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ போயிட்டு பரலோகத்துக்கு ஏறி போவது எப்படி அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கன்னா ஒன்றும் வர போகிறதில்ல. ஆமே ஆமே அல்லேலூயா. ஸோ அது நான் சொல்கிறது புரியுதா? எதுக்குனாலும் எங்கே தான் போகிறான்? யூடியூப்புக்கு தான் போகிறான். நல்லா கவனிங்க, பார்க்குறது நான் நீங்கள் நல்லதாக பாருங்கள், தேவையில்லாத விட்டுருங்க. தேவையானதை பாரு, தேவையில்லாத நிஷி விட்டுரு. ஆனால் அதைத்தான் முதல்ல கொண்டு வந்து நிறுத்துவேன். முன்ன நம்முடைய சேனலை 4 பேருக்கு பரப்புறதுக்கு துட்டு கொடுத்து நாங்கள் பரப்பினோம் தெரியுமா? பல ஆள்கள் பார்க்கட்டும்னு, யாருனாலும் பார்க்கட்டும்னு பணம் கட்டுனா ஃபஸ்ட்டாக தான் போவோம், அந்த வீடியோ தான் போவோம். ஏன்னா நம்ம பணம் கட்டி இருக்கிறதுனால அவன் என்ன செய்வான்னா நம்ம இதைத்தான் முதல்ல என்ன செய்வான், வச்சு விடுவான். எவனாவது நல்லா ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்குன்னா அதில் போய் இது ஓடும் திடீர்னு. ஏன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கான், பணம் கொடுத்துருக்கோம். அப்போ பணம் கொடுத்தா பணம் 10 செய்யும். அதான் இது. தேவையில்லாதும் பணம் கட்டுனா என்ன செய்யும், ஓடும். இப்போ பணம்லாம் கட்டுறதில்ல. நம்ம அவ்வளோ தூரம் வசதி என்ன கிடையாது, இல்லை. அது ஒரு நாள் கட்டினோம், 4 பேர் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி மெனக்கெட்டு போடுவோம். 3 வீடியோ 4 வீடியோ போடுவோம். இதெல்லாம் அப்படி போடுறதில்ல. பணத்தெல்லாம் நிறுத்திட்டோம். நமக்கு அந்த பணம் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ தேவன் உலகம் என்ன பார்க்குதுன்னா, சினிமா நடிகர்களை நடிகைகளை பணக்காரர்களை 4 பேர் காரில் போகிறான், இவெல்லாம் காரில் போகிறான் அப்படின்னு பார்க்குறோம். பைக்கில் போனால் பைக்கில் போகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நடந்து போகிறவங்களேன்னு இவங்கெல்லாம் காரில் போனவங்க இப்போ நடந்து போகிறாங்கன்னா நடந்து போகிறாங்கன்னு என்ன செய்கிறோம், பார்க்குறோம். இப்படி ஒரு பார்வையை நம்ம கண்ணுக்கு முன்னால் வைத்திருக்கிறோம். நன்றாக கவனிங்கள். இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும். நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய பையங்களை நம்ம என்ன செய்யணும், தாய்மாரை என்ன செய்யணும், ரொம்ப கவனிக்கணும். ஆமே அல்லேலூயா, சோத்திரம். நல்லா கவனிங்க. இதில் ரொம்ப 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 முக்கியம். அதனால் நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு பிளஸ்ஸிங். இப்போ கர்த்தர் என்ன பார்க்குறாருன்னா மனுக்குலத்தை பார்க்கிறார். வேதாகமத்தில் நடந்த சம்பவம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதியாகமம் 6:12. தேவன் பூமியை பார்த்தார். தேவன் எதை பார்த்தாரு, பூமியை பார்த்தார். இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமி மேல் தங்கள் வழியே கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆதாம் உருவாக்கப்பட்டதிலிருந்து நோவா வரைக்கும் 2000 ஆண்டுகள். ஆதாம் உருவாக்கப்பட்டதிலிருந்து நோவா வரைக்கும் எத்தனை ஆண்டு, 2000 ஆண்டு. நோவாவுடைய காலத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் பிறப்பது வரைக்கும் 2000 ஆண்டுகள். அதில் ஒரு இடைப்பட்ட காலங்கள்லாம் இருக்குது. 400 ஆண்டுகள் இடைப்பட்ட காலம். அது இருண்ட காலம். சரியா, சோத்திரம். அப்போ இயேசு கிறிஸ்துவிலிருந்து இங்கிட்டு 2000 ஆண்டுகள். இதை கணக்கு பண்ணிக்கிட்டு தான் எல்லாரும் இயேசு 2000 ஆண்டுகள் எண்ணிச்சுவார் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய எண்ணமும் இருக்குது. அப்போ நோவா காலத்துலேருந்து, ஆதாமிலேருந்து நோவா காலத்து வரைக்கும் 2000 ஆண்டில் இப்படி இயேசு பூமிக்கு ஒரு அழிவை நிச்சஞ்சார், கத்த தந்தாரே. அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ இந்த கால கணிப்பீடை போட்டு மனுஷன் 2000 ஆண்டில் அப்போ இயேசு ஆண்டவர் நிச்சயவார் பூமிக்கு வருவார் அப்படின்னு சொன்னாங்க. அதுவல்ல, இயேசுவானவர் பூமிக்கு வருவதற்கு தாமதம் என்னன்னா, எல்லாரும் ஆனந்தரமனும். இதுதாங்க தாமதம். வாக்குத்தத்தத்தை படினா 2000 ஆண்டுலே அவர் என்ன செஞ்சிருக்கானா, வந்திருக்கானா. அதுவல்ல, அவர் தாமதிக்கிறதுக்கு காலம் என்னன்னா, எல்லாரும் என்ன செய்யணும், ஆனந்தரமனும். இப்போ அவர் பூமியை பார்த்தாரு. பூமி எப்படி இருக்கு,
சீர்கட்டு இருக்குங்க. இது யாருடைய காலத்தில்? நோவாவின் காலத்தில் சீர்கட்டு இருந்தது. இயேசு காலத்தில் சீர்கட்டு இருந்தா இயேசு காலத்தில் என்ன செஞ்சது? சீர்கட்டு இருந்தது. நோவாவை வச்சு ஒரு சந்ததி என்ன செஞ்சாரு? காத்து வந்தாரு. அதுக்கப்புறம் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அதுக்கப்புறம் ஒரு சந்ததியை தெரிந்து கொண்டு அப்புறம் அந்த சந்ததி மூலமாக பூமியில் இயேசுவானவர் மாம்சத்தில் என்ன செய்தார்? பிறந்து நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார். சொந்தமானவர்களுக்கு வந்தார், சொந்தமானவர்களோ அவரை என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா வேத வசனத்தை கையில் வைத்திருந்தார்களே ஒழிய அவர்கள் வேத வசனத்தின்படி என்ன செய்யவில்லை? நடக்கவில்லை. இயேசு அதான் சொல்றாரு, நீங்க சத்தியத்திலே நடக்கல. நீங்க எல்லாம் எப்படி நடக்கிறீங்கன்னா கட்டுக்கதைகள். சந்தைக்கு போயிட்டு வந்தா குளிக்கணும், அதான் மனுஷன் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காம மனுஷனுடைய கற்பனையின்படி என்ன செய்தாங்க? யூதர்கள் நடந்தாங்க. இதனாலதான் இயேசு பூமியிலே பார்த்தாரு. அங்க இருந்து பார்த்துட்டு உணர்வுள்ளவன் உண்டோ, அப்ப நன்மை செய்கிறவன் யாராவது இருக்கானா என்று சொல்லி பார்த்தா உணர்வுள்ளவனும் இல்லை, பூமியில நன்மை செய்கிறவனும் இல்லை. அப்ப இயேசு எதிர்பார்த்த நற்கிரிய நன்மை என்ன அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இன்னும் ஒரு சில காரியங்களை சொல்லிட்டு நான் இந்த இயேசு எதிர்பார்த்ததை சொல்றேன். இப்போ 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, ஆதியாமத்தில் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில என்ன செஞ்சிட்டு பெருகிறது என்றும். அப்ப அழிவு வருவதற்கு காரணம் என்ன? மனுஷனுடைய அக்கிரமம் பெருகிடுச்சு. அவன் என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டார். இது அன்னைக்கு ஒரு பார்வை. இயேசுவின் காலத்தில் இதே மாதிரி இயேசு இங்க பூமிக்கு வந்ததுக்கு ஒரு நோக்கம் என்னன்னா, இதே போலதான் ஜனங்கள் என்ன செய்தாங்கன்னா மனம் போல போக்குல போனாங்க. யூதர்கள் மனம் போல போக்குல போனாங்க. அதனால அவர் சொந்தமானவர்களை தேடி வந்தார். என் ஜனம் எங்க இருக்கு? சத்தியத்தின்படி நடக்கிறவங்க இருக்காங்களா? செவி சாய்க்கிறவங்க இருக்கிறாங்களா? என் பிதா என்ன செஞ்சிருக்கிறாரு? அவர்களுக்கு அனுப்பி விட்டார். யாருக்கு? யூதர்களுக்கு அனுப்பி விட்டார். யார? இயேசுவை. காலம் ஒரு மாறுபட்ட காலம், ஏரோதின் காலம். அந்த காலத்தில் இயேசு என்ன செய்கிறாரு? பூமிக்கு வர்றாரு. அவர் எப்படி வந்திருக்காருன்னா மனுஷனுடைய அடிமை ரூபா எடுத்து வந்தார். அவங்க எதிர்பார்ப்பு என்னன்னா, எங்க கர்த்தர், எங்க மெசியா ராஜாவா வருவார்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அவர் வந்த நோக்கம் எப்படி வந்தாரு? அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். இயேசுவானவர் அடிமையின் ரூபம் எடுத்து அவர் வந்து ஒரு மனுஷிய அவர் பிரவேசிக்கிற அளவுக்கு அந்த மனுஷி தகுதியானவளா இருந்தா. அவன் அல்லேலூயா. யூதர்கள் எல்லாருமே என் வயிற்றில் இயேசு பிறக்கணும்னு அதுக்கு ஒரு கூட்டமே இருக்கு. இப்பயும் இருக்காங்க. கல்யாணமாகாம பிறக்கிறவங்கள கல்யாணமாகாமல் இயேசுவானவர் மெசியா என் வயிற்றில் தான் நிச்சயம் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி இன்று வரைக்கும் இருக்கிற கூட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. அன்றைக்கும் இருக்குது, இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் அவங்க வயிற்றிலாம் இயேசுவானவர் பிறக்கலை. அப்போ அவங்க தங்களை தியாகமாக பண்ணி கொண்டாலும் அவங்க இயேசுவானவர் பிறக்கிற அளவுக்கு அவங்களுடைய இருதயமானது எப்படி இல்லை? சரியாக இல்லை. அப்போ இந்த மரியாளுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கு? சரியாக இருந்ததுனால மரியாளை என்ன செய்தார்? தேர்ந்தெடுத்து கொண்டு மரியாளுக்கு தகவல் கொடுத்து மரியாள் மூலமாக என்ன செய்தார்? இந்த உலகத்தில் இயேசுவானவர் வெளிப்பட்டார். ஆமென், அல்லேலூயா.
அல்லேலூயா. அவர் வெளிப்பட்டதுனால இயேசுவானவர் வெளிப்பட்டார். அன்றைக்கு ஆதாம் காலத்தில் எப்படி அக்கிரமம் இருந்ததோ அதே போல இயேசுவானவர் காலத்திலே என்ன செஞ்சது? அக்கிரமம் இருந்துச்சு, அக்கிரமம் இருந்துச்சு. இப்போ அந்த காலமும் அக்கிரமம் இருந்துச்சு, இயேசு காலத்திலே அக்கிரமம் இருந்துச்சு. இயேசுவானவர் என்ன எதிர்பார்த்தார்னா, இயேசுவானவர் என்ன எதிர்பார்த்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரலோகம் என்ன எதிர்பார்த்துச்சு, பிதா என்ன எதிர்பார்த்தாரு அப்படின்னு நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்ல முடிகிறது. அவங்கெல்லாம் என்ன செய்யலைன்னா, அவர் எதிர்பார்ப்பின்படி அவர்கள் யாருமே என்ன செய்யலை, வாழலைங்க. அவர் எதிர்பார்த்தபடி யாருமே என்ன செய்யலை, வாழலை. அது இப்போ இயேசு என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் சோதரம் 3ஆம் வசனத்தில் இருந்து பார்க்கும்போது இயேசு அங்கே கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன, பிதா எதிர்பார்க்கிறது என்ன என்று சொல்லி அங்கே வாசிக்க முடியும். என்ன சொல்றாரு? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இப்போ இயேசு கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்னது? ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் வந்து அவங்களுக்கு சொல்றாரு. பிதா எதிர்பார்க்கிறது தான்ப்பா உபதேசம் பண்றார். யாருக்கு? ஜனங்களுக்கு. நோவா எப்படி ஜனங்களுக்கு பேழையை கட்டி உபதேசம் பண்ணினானோ, பேழை ஒரு நாள்ல கட்டி முடிக்கல. நல்லா புரியுங்க. பேழை ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ 1 மாசத்துலயோ 2 மாசத்துலயோ 3 மாசத்துலயோ என்ன செய்யல, கட்டல. வேலைக்கு தேவையான மரம், கோப்பேர் மரம், அந்த மரத்தை கட் பண்ணணும், அந்த மரம் காயணும். அந்த மரம் இன்னைக்குள்ள மாதிரி போய் சர்றன்னு கொடுத்து பட்டறையில் கொடுத்து நிச்சய முடியாது, அறுக்க முடியாது. அன்னைக்கு ஆளை வச்சு தான் நிச்சயணும், அறுக்கணும். இதெல்லாம் நிறையா இருக்கு. அப்போ ஒரு வேலை செய்வது வந்து ஏதோ நம்ம வாசித்துட்டு போற மாதிரி வேலை செய்யப்படலை. அதை நீங்க சிந்திக்கணும். அதுக்கு காலங்கள் எடுத்தது, நாட்கள் எடுத்தது, வருஷங்கள் எடுக்கப்பட்டது. எருசலேம் கட்டுவது எத்தனை வருடம் ஆச்சு? எத்தனை வருடம் ஆச்சு எருசலேம் கட்ட? ஆனா யோவான்ல சொல்றாங்க 40 வருஷம் ஆச்சுங்காங்க. புரிஞ்சிட்டீங்களா? இப்போ இதுக்கெல்லாம் ஒரு நாட்கள் எடுத்ததல்லவா? அது மாதிரி இப்போ அங்கேயும் அந்த அக்கிரமம் இருந்தது. இயேசுவானவர் வரும்போது என்ன செஞ்சது? இந்த சம்பவங்கள் நடந்தது. இப்போ இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் இயேசுவானவர் பூமிக்கு வந்து என்ன செய்கிறாரு? இந்த வார்த்தையை பேசுகிறாரு. இந்த வார்த்தையை பேசினோடனே அவங்களுக்கு எப்படி தெரியுது? ஒரு சிலவருக்கு சரியாக தெரியுது, ஒரு சிலவர் என்ன செய்கிறாங்க? பரியாசம் பண்ண தொடங்குறாங்க. ஒரு சிலர் குற்றம் கண்டுபிடிக்க பார்க்குறாங்க, ஒரு சிலர் குறை கண்டுபிடிக்க பார்க்குறாங்க. இப்படி பல தருணங்கள் அங்கே இருக்குது, பல சம்பவங்கள். இப்போ அவங்ககிட்ட சொல்கிறாரு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் வைக்கும். அப்போ அவங்களுக்குள்ள என்ன இல்லை? ஆவியில் எளிமை இல்லை அப்படிங்கிறத அங்கே காட்டுறாரு. அதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அங்கே காட்டுறாரு ஆவியில் யாருக்கும் என்ன கிடையாது? எளிமை இல்லை. சரி, அடுத்து என்ன சொல்றாரு? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள். அப்ப அங்க துயரப்படுறவங்களுக்கு துயரப்படுறவங்க யாருமே இல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எகிப்தில அடிமையா இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் எங்க அடிமையா இருந்தாங்க? எகிப்தில அடிமையா இருந்தாங்க. ஆனா அவங்க வேதனைப்பட்டாங்க, அவங்க துக்கப்பட்டாங்க. அவங்க வேதனை, அவங்க துக்கம், அவங்களுடைய கண்ணீர் எங்க போச்சு? அவங்க வேதனை, அவங்க பட்ட துக்கம், அவங்களுடைய சங்கடம் எல்லாம் பரலோகத்துக்கு போச்சு. கர்த்தர் பார்த்தாரு, அவங்க வேதனையை பார்த்தாரு, அவங்க துக்கத்தை பார்த்தாரு, அவங்க சங்கடத்தை பார்த்துட்டு தான் அந்த துக்கத்துக்கு அவங்ககிட்ட சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாரு? மோசேட்ட சொல்றாரு. இவங்களுடைய துக்கம் என் சமூகத்தில் என்ன செஞ்சது? இவங்க வேதனை என் சமூகத்தில் வந்தது, இவங்க கண்ணீர் என் சமூகத்தில் வந்தது. இங்க வா, நான் உன்னை அந்த ஜனங்களை மீட்பதற்காக உன்னை என்ன செய்கிறேன்? அனுப்புகிறேன். துயரப்படுகிறார். கர்த்தர் என்ன செய்கிறாரு? துயரப்படுகிறார். யாருக்காக?
ஜனங்களுக்காக. ஆமென், ஆமென், அல்லேலூயா. சகோதரர் அவங்ககிட்ட சொல்லும்போது, நீ அடிமையானவனே என்ன செய்யாத, அடிமையாக என்ன செய்யாத, நடத்தாத. ஏன்னா நீ ஒரு காலத்தில் எப்படி இருந்தாய், அடிமையாய் இருந்தாய், நினைத்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு. சொல்றாரா இல்லையா, சொல்றாரா இல்லையா? நினைத்துக்கொள் அப்படிங்கிறாரு. நீ அடிமையா இருக்கின்ற. இப்போ இங்க எத்தனை பேர் நீங்க துக்கத்தில் இருக்கீங்க? இயேசு காணுவாரா, காண மாட்டாரா? உங்க துக்கம் தெரியும், உங்க வேதனை தெரியும், உங்க கஷ்டம் தெரியும். ஆனா இயேசுவுக்கு தெரியுங்க. ஆனா அதை மாற்றுகிற அளவுக்கு நீங்க நிச்சயனா விட்டு கொடுக்கணும். உங்க துக்கம் நீங்கணும், உங்க துயரம் நீங்கணும், உங்க கவலை நீங்கணும், உங்க பாரம் நீங்கன்னா நீங்க என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்கணும்னா முதல் படிக்கு ஏறணும். என்ன? ஆவியிலே என்ன வரணும்? எளிமை வர வேண்டும். எளிமை. ஆவியிலே எளிமை வந்தா நம்ம என்ன செய்யலாம்? விட்டு கொடுக்க முடியும். ஆமே, ஆமே, அல்லேலூயா. ஆவியிலே எளிமை இல்லாதவர்கள் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க? விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. கௌரவத்தில் இருப்பாங்க. சிலர் சொல்லுவாங்க வரட்டு கௌரவம்பாங்க. அவங்க இறங்கவே மாட்டாங்க. கௌரவம், பண கௌரவம். சில பேருக்கு பண கௌரவம். இந்த கௌரவம் வந்து நம்மளை எங்க கொண்டு தள்ளிடும்? நரகத்துக்கு தள்ளிடும். அப்ப நீங்க துக்கப்பட்டால், நீங்க துயரப்பட்டால், நீங்க கவலைப்பட்டால் ஏதோ நீங்க அற்பமா நினைக்கக்கூடாது, நினைக்க கூடாது. உங்களோடு ஒருவர் இருந்து நினைக்கிறார், பாடுபடுகிறார். அன்னைக்கு அவங்கள பார்த்து விடுவிக்க வந்தார் இயேசு. மோசே அனுப்பி விடுவித்தாரு. இன்றைக்கு இயேசுவானவர் வேடிக்கை பார்க்கல, அவர் இங்கேயோ வானத்தில் இருக்கிறாருன்னு நீங்க நினைக்க வேண்டாம். இயேசு சொல்றாரு, நான் வானத்தில் இல்லப்பா, நான் எங்க இருக்கேன் சொல்லுங்க? நான் வானத்தில் இல்லை, நான் இப்ப இருக்கிறது உன்னோடு இருக்கிறேன், உனக்குள்ள இருக்கிறேன். நீதான் என் தேவ ஆலயம், நான் உன்னோடு இருக்கிறேன். இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஏன் கவலைப்படுறீங்கன்னா, நீங்க ஏன் துக்கப்படுறீங்க, நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்கன்னா, உங்களோடு ஒருவர் இருக்கிறாருங்கிறத நீங்க என்ன செஞ்சுறீங்க? மறந்துடுறீங்க. அதனால அவர் உங்களோடு இல்லாத நீங்க பார்க்க முடியும், இருக்கிறத பார்க்க முடியல, இருக்கிறத பார்க்க முடியல. துயரத்தை அடைகிறீங்க, துக்கத்தை அடைகிறீங்க, வேதனை அடைகிறீங்க, கண்ணீர் அடைகிறீங்க. ஆண்டவர் கேட்காரு, ஏன் அழுகிற மரியாதை, ஏன் அழுகிற? ஐயா, அந்த இயேசுவானரை எடுத்துட்டு போயிட்டா என்கிட்ட என்ன செஞ்சிடும்? கொடுத்துரும் ஐயா. அவளுக்கு இப்ப யாரை தான் எடுக்கணும்? இயேசுவே எடுக்கணும். அவ கல்லறைக்குள்ள இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. நல்லா கவனிங்க, இயேசு வானத்தில் அல்ல, இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். அவன் இயேசு எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ள இருக்கிறார். அவங்களுக்கு தான் அவர் என்ன செய்கிறாரு? அற்புதத்தை செய்கிறார். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன செய்வாங்க? துயரப்போ. அதுதான் ஆண்டவர் அவன் சொல்றான், சாலமன் சொல்றான், சோத்திரம், விருந்து வீட்டுக்கு போவதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு போவது நல்லது. அங்க எல்லாருடைய முடிவும் தெரியும் தெரியும். ஒரு மரித்தவனுக்கு மரித்தவனை பற்றி என்ன, மரித்து உயிரோட எழுப்பினவனுக்கு தெரியும் நான் எப்படி உயிரோடு எழுப்பினேன் அப்படின்னு. சாவாதனுக்கு அவனுக்கா தெரியுமா? தெரியும். அது மாதிரி பாவத்துக்கு செத்தவே நீதிக்கு பிழைத்திருக்கிறவனுக்கு தெரியும் பாவத்திலிருந்து எப்படி வெளியே வந்தேன்னு. பாவத்துக்கு சாகாமலே நானும் தானே எடுக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு எப்படி பாவத்துக்கு செத்தனே நிச்சயாது தெரியாது. அதனாலதான் நானா தானே எடுத்த விட்டு அவங்க என்ன செய்யறாங்க? பாவத்துக்குள்ளே ஒழுறாங்க. குடிச்சிட்டு அலையிறான், பொய் சொல்லிட்டு அலையிறான், ஏமாத்திட்டு அலையிறான்,
சோத்திரம். மனைவிக்கு என்ன செய்யறான்? துரோகம் பண்ணிட்டு அலைகிறான். ஆமாம், சோத்திரம். நம்ம ஜெப குறிப்பு கொடுக்குறோம். வாலிப பிள்ளைகள் வாலிப பையமாரி சபைக்குள்ளுக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? காதல் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஜெப குறிப்பு கொடுத்து ஜெபம் பண்ண சொல்கிறான். இவங்க நினைக்காங்க வாலிய பிள்ளைங்க மட்டும்தான் நினைக்கிறாங்க இந்த இதில் இருக்காங்கன்னு. இல்லைங்க, கல்யாணம் முடித்தவங்களே இதில் நிறைய பேர் மாட்டியிருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் அதெல்லாம் விட்டுறீங்க. ஜெப குறிப்பு நடத்துகிறவங்களுக்கு நீங்கள் எப்படி ஜெப குறிப்பை சொல்லிவிட்டு அதை இதோட நிற்கக்கூடாது. எல்லோரும் தான் இருக்காங்க. எத்தனை பேர் இன்றைக்கி சபைகளில் கல்யாணம் முடித்தவங்க வழி தவறி போயிருக்காங்கன்னு தெரியுமா? சில பேர் சொல்லாமல் இருக்காங்க, சில பேர் வழியே தவறி என்ன செஞ்சுருக்காங்க? போயிருக்காங்க. இப்போ ஞானசானை எடுத்து நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோதரன் ஆலயத்தில் உட்காந்துக்கிட்டு பாடிக்கிட்டு இவங்க செய்கிற அநியாயம் அக்கிரமும் குறைவே இல்லை. மதுபானம் பண்ணுறாங்க, பொம்பளை வேஷத்தில் இருக்கிறாங்க, தெரியாமல் அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க, எங்கெல்லாமல் போகிறாங்க. நீ உன் மனைவி கண்ணை மறைக்கலாம், ஊழியக்காரர் கண்ணை மறைக்கலாம், உன் தகப்பன் கண்ணை மறைக்கலாம், உன் தாய் கண்ணை மறைக்கலாம், உன் சொந்த பந்தம் கண்ணை மறைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கண்ணை என்ன செய்ய முடியாது? மறைக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருடைய கண்ணை மறைக்க முடியாது? அப்போ நமக்கு இந்த துயரம் படுகிறவங்களோடு கர்த்தர் என்ன செய்கிறார்? துயரப்பட ஆயத்தமாக இருக்கிறார். அவர் பாடுபட்டதுனால தான் நம்மளை குறித்து அவர் சொல்கிறார். சரி, நம்ம இனி நேரம் இல்லை, அடுத்த வாரம் நம்ம இதை என்ன செய்யலாம்? இந்த வார்த்தையை தொடரலாம். கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? நடத்துவார். நம்ம எல்லோரும் எழுந்திருப்போம். நேரம் சோத்திரம் அப்படியே போகிறதே தெரியல, சர்றன்னு என்ன செய்யுது? பறந்துருச்சு. சோத்திரம். எல்லோரும் எழுந்திருப்போம். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவள், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர். நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர். எனக்கென்று எதுவும் இல்லை, எப்போதும் சொந்தமில்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, எப்போதும் சொந்தமில்லை. எல்லாமே இயேசு, இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே, நம்ம தாயகம் வர வேண்டும் தப்பாமலே, நம்ம தாயகம் வர வேண்டும் தப்பாமலே. இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர், தாலே கழுவப்பட்டவர். எனக்கென்று எதுவும் இல்லை, எப்போதுமே சொந்தமில்லை. எனக்கென்று எதுவும் இல்லை. ஷபலபரபரபா, எல்லாமே இயேசு, இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. நீதியை விரும்புகிறேன், அக்கிரமம் வெறுக்கின்றேன். நீதியை விரும்புகிறேன், அக்கிரமம் வெறுக்கின்றேன்.
அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவர், நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவர். அவர் ரத்தத்தால கழுவப்பட்டவர், எனக்கென்று எதுவும் இல்லை, எப்போதும் சொந்தமில்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, எப்போதும் சொந்தமில்லை. எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. அருமையான தேவ பிள்ளையே, கேட்ட வார்த்தை ஏதோ நம்ம கிறிஸ்தவங்களா பிறந்துட்டோம், கிறிஸ்தவங்களா மாறிட்டோம், அதனால இந்த வார்த்தையை கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னு நினைக்காம, இந்த வார்த்தை இயேசு எப்போ வருவார் நமக்கு தெரியாதுங்க. நம்ம வருகையும் கடைசியில் இருக்கிறோங்க. நீ வருகிற காலம் இதோட கொடிய காலம், இதோட மோசமான காலம் வரப்போகுது. அது எப்பெல்லாம் கிடையாதுங்க, ஜனஜனமாக தான் அது உள்ள புகுந்துட்டே வரும். ஒரு பாலுக்கு கொஞ்சம் தயிர் ஊத்துனா ஜனஜனமாக தான் புளிக்கும், மொத்தமாக உடனே புளிக்காது. அது மாதிரி பிசாசானவன் இந்த உலகத்துக்குள்ள ஏகதேசம் முக்காவாசி இப்ப பரவி இருக்கிறான். அதை காண முடியுது. அருமையான தேவ பிள்ளையே, இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை போல இல்லாம சத்திய வசனம் இன்னும் ஒரு காலம் வரப்போகுது. அந்த காலத்துல நீங்க என்ன செய்வீங்க பாருங்க. இந்திய தேசத்துல சத்தீஸ்கர் மாநிலத்துல வேதாகம் வீட்டில் வைக்கக்கூடாது, புதிய ஏற்பாடு வீட்டில் வைக்கக்கூடாது. எவ்வளவு பெரிய வேதனைக்குரிய காரியம். அப்ப அந்த ஜனங்கள் வேதத்துக்கு எங்க போவாங்க? ஆண்டவருடைய வார்த்தைக்கு எங்க போவாங்க? நாம வாழுகிற இந்த இந்திய தேசத்துல இப்படி ஒரு சட்டம் இருக்குன்னா, ஆனா இன்னொரு காலம் வரப்போகுது. பூமி எங்கும் சத்தியம் கேட்க கூடாத காலம் வரப்போகுது. அதுக்கு என்ன செய்வோம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் கேட்கிறார், உணர்வு உள்ள உண்டோ? அருமையானவர்களே, இயேசு எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை தாங்க நமக்கு வேணும். இந்த உலகத்துல ஆண்டவர் சொன்னாரு, அவர் அறியாம ஒரு முடி கூட, ஒரு மயிறு கூட கீழே விழுவாதான். அப்படியானா என்ன ஒரு காரியனாலும் இயேசு அறியாம உங்களுக்கு சம்பவிப்பதில்லை. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம், ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் ஆண்டவருக்கு தெரியுங்க. உங்களை உயர்த்தவும் முடியும், உங்க துக்கத்தை மாற்ற முடியும், உங்க தரித்திரத்தை மாற்ற முடியும், உங்க வறுமையை மாற்ற முடியும், உங்களுக்கு வேலையை கொடுக்க முடியும், உங்களுக்கு பலன் கொடுக்க முடியும், சுகமா இருக்க வைக்க முடியும். வியாதியே உங்க சரீரத்தில் இருக்காது. நீங்க இயேசுட்ட சொல்லலாம். ஜெபிப்போம். பிதாவே, இந்த வேலையில உண்மை துதிக்கிறோம். கேட்ட வார்த்தையை விட்டு விடாம இருகளா பிடித்து நாங்கள் அந்த வெளிச்சத்தில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய வேதம் உலகத்தில் நடப்பதற்கு வெளிச்சமா இருக்கு. அந்த வெளிச்சத்தில் நடக்கிறவர்கள் இடறி விழுவது இல்லை. அதனால நாங்கள் வேத வசனமாகி அந்த வெளிச்சத்தில் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆலயத்துக்கு வராமல் சாக்குமுக்கு சொல்லிட்டு இருக்கிற மக்களை கர்த்தர் சந்தியும். வருகிற காலங்கள் அவர்களும் ஆண்டவரே கர்த்தரை உண்மையாய் பின்பற்ற கர்த்தர் உதவி செய்யும். ஆலயத்தில் வந்து சேரக்கூடிய ஜனங்கள் இன்னும் இருக்கிறார்கள் அல்லவா? வெளி உலகத்தில் அவர்களை கூட்டிக் கொண்டு வாரும். இது இருக்கிற 2 மாதத்தில் நாங்கள் அநேக புதிய குடும்பங்களோடு புதிய மாதத்தில் புதிய வருஷங்களில் பிரவேசிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும்.
வந்த ஒவ்வொருவரையும் தேவன் கரம் நீட்டி ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. இயேசுவே, இந்த காணிக்கைக்காக ஜெபிக்கிறோம். இந்த காணிக்கை ஆசீர்வதியும். அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வதி சகல வியாதிகளை விலைக்கப்பட்டு வானத்தின் பலகணிகளை திறக்கும் ஆண்டவரே, திறந்து நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே எவ்வளவுமே பரிசுத்தமுள்ள நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல மரங்களை மறவாதே. ஆமே ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்பின் ஐக்கியமும் தேவனுடைய சமாதானம் நம்மளோட உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மற்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. எல்லாருக்கும் டீ இருக்கு, குடிச்சிட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.